ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நேயர்களே, 2026வது வருஷம் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்ம மேலராசி முதல் தொடர்ந்து வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உபய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ராசிகள் இருக்குது. இதுல மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த உபய ராசிகள். இதுல மிதுன ராசிக்கு நம்ம புத்தாண்டு பலன்களை பத்தி ஏற்கனவே நம்ம பதிவுல சொல்லிட்டோம். இன்னைக்கு பதிவுல கன்னிராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிகளுக்கு 2026 புத்தாண்டு ராசி பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களோட குணநலன்களை பத்தி முதல்ல சொல்லி ஆகணும். நம்ம நீங்க யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடியவர்கள். அடுத்தவங்கள்ட்ட நம்பி ஏமாறக்கூடிய குணம் உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். உங்களை ஏணிப்படியா பயன்படுத்தி நிறைய பேரை மேல ஏறி வந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. தயால குணம் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையோட கடைசி பகுதி தான், அதாவது 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கை கன்னிராசிக்காரர்கள் சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் உணவு பிரியர்கள். வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்ப துன்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே மாறி மாறி அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல தொடக்கமா உங்களுக்கு அமையுது. குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து லாபத்தை கொடுக்கிறாரு. வருஷம் இதுதான் சாமி சொல்றீங்க, எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்க ராசிக்கு குடும்பாதிபதியினுடைய துணையும் சேர்ந்து பக்கபலமா இந்த வருஷம் இருக்குது. புதிய முதலீடுகள் நிறைய தொடங்கலாம். புதிய தொழில்கள் தொடங்கலாம். வியாபாரங்கள் தொடங்கலாம். வியாபாரங்களும் லாபத்தை கொடுக்கும் நிறைய. மொத்தத்துல இந்த கன்னிராசிக்காரருக்கு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு ஆண்டு. தொடக்கத்திலிருந்து நல்ல பலன்கள், தை மாசத்துக்கு மேல ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் 90 விழுக்காடு நல்ல பலன்கள் நடக்க போகுது கன்னிராசிரியர்களே. அடுத்தபடியாக உபயராசியில அடுத்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையும் பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. எதையும் எடுத்து போட்டு செய்வாங்க. தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை ரொம்ப ரொம்ப இருக்கும். இது இயற்கையான குணம் உங்களுக்கு. அதே சமயம் உங்களுக்கு நியாயமாகவும் எதையும் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்தவங்க தவறு செஞ்சா அது உங்களுக்கு பிடிக்காது. தை மாசத்துக்கு மேல உங்க ராசியை குரு பாக்குறாரு. கெட்டதுக்கு விலகும், தொட்டது இனிமே துளங்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ராசிக்கு. 4ஆம் இடம் சனி பகவானால கொஞ்சம் நீங்க சொத்து சுகங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ராகு இருந்துகிட்டு உழைப்பு கொஞ்சம் கூடுதலா தூண்டும். வேற வீடு மாறி புதிய வீடுகள் வாங்கக்கூடியது, புதிய நிலபலன்கள் வாங்கக்கூடியது, வாகனங்கள் வாங்கக்கூடியது, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அமையும். மொத்தத்துல இந்த தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு ஒரு 75% விழுக்காடு நல்ல பலன்கள் இந்த வருஷம் நிச்சயமா கிடைக்க போகுது. அடுத்தபடியாக மீனராசிக்கார நேயர்களுக்கு காலபுருஷத்தினுடைய தத்துவப்படி உங்களுக்கு 12வது ராசியா வருது மீனம். இது நீர் ராசி தத்துவம், அதே மாதிரி உபயராசி தத்துவம். எதுக்குமே நீங்க ஒரு அலட்டிக்க மாட்டீங்க. எதையும் ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமா எடுக்கக்கூடிய ஒரு இயல்பு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு உங்க ராசிநாதன் குருவோட பலம் ரொம்பவே இருக்குது. உங்களுக்கு ஒரு அமர்க்கலமா ஆரம்பிக்கும் இந்த வருஷம். நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் இந்த வருஷம் கொடுக்க போகுது. புதிய தொழில்கள் எல்லாம் தொடங்கலாம். வியாபாரங்கள் ஆரம்பிக்கலாம். 12ஆம் இட ராகு உங்களுக்கு இந்த வருஷம் உங்களை தூங்கவே விட மாட்டாரு. நிறைய உழைப்பை தூண்டுவாரு. தூக்கம் குறைச்சலா இருக்கும். உழைப்பை கடுமையாக்குவாரு ராகு உங்களுக்கு.
நீங்க எதுவுமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பெண்கள் வழியில சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு நிறைய லாபங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. தடைப்பட்ட வந்த திருமணங்கள், நீண்ட நாள் தடைப்பட்ட வந்த திருமணங்கள் எல்லாம் திருமணம் யோகம் கைகூடி வரப்போகுது. இந்த வருஷம் நிச்சயமா நிறைய பேருக்கு திருமணங்கள் நடக்கும். கொஞ்சம் இறங்கி நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க. உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. அரிப்பு சம்பந்தமான வியாதிகள் உங்களுக்கு ஏற்படும். ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமா நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடும் இங்க நிறைய அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அடிக்கடி வாங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ். நன்றி நேயர்களே.